இப்போ இந்தியர்களை மத அடிப்படையில் ஒவ்வொருவரையும் கணக்கிடுறாங்க. இப்போ இந்துக்கள்னால் பெரும்பான்மையினர், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர், முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் அப்படின்னு கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கிடக்கூடாது. மத அடிப்படையில் கணக்கிடக்கூடாது. மொழி அடிப்படையில் தான் கணக்கிட வேண்டும். அப்படி பார்த்தா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் சரி, முஸ்லீமையும் சரி, இந்துக்களையும் சரி தமிழர்களாகத்தானே கணக்கிடணும். இது என்னென்னாக்கா தமிழர்களையே 3 பிரிவாக பிரிக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை மதங்கள் இருக்குதோ அத்தனை மதத்தினராக அது பிரித்து தமிழக மக்களை பிரித்து விடுகிறது. மத அடிப்படையில் நாம் மக்களை கணக்கிடும்போது தமிழக மக்களிடையே அது பிளவுகளை ஏற்படுத்துகிறது. ஒற்றுமையை ஏற்படுத்தாமல் அது வேற்றுமையை ஏற்படுத்துகிறது. இப்போ நீங்கள் மத அடிப்படையில் மக்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லது கணக்கிடுகிறீர்கள். அவருடைய ஒற்றுமையை கணக்கிட்டு தான் அப்போ கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர், முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்துக்கள் பெரும்பான்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தமிழ்நாட்டில் 3 மதத்தினர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களையே 3 பிரிவாக நீங்கள் பிரிச்சிடுறீங்க. அப்போ அவர்களுக்குள் ஒரு வேற்றுமை ஏற்படுகிறது. ஆனால் இவர்கள் எல்லாருமே அடிப்படையில் தமிழர்கள் எனும் பொழுது, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் எனும் பொழுது அவர்கள் அனைவருமே ஒன்றுபட்டவர்களாக மொழி அடிப்படையில் அவர்களை கணக்கிடும்போது அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது. ஆக இங்கே மத அரசியல் ஏற்படும் பொழுது தான் அந்த மத ரீதியான அந்த கணக்கீடு என்பது இங்கு முன்வைக்கப்படுகிறது. இன்னொன்று, மத அடிப்படையில் கணக்கிடுவதற்கு காரணமும் இருக்கிறது. அது இந்தியாவில் அப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா அது பொய் கிடையாது, அது உண்மை தான். எப்படின்னா இங்கே மதப்பற்று தான் மேலோங்கி இருக்கிறது, மொழிப்பற்று என்பது கீழோங்கி இருக்கிறது. என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீமும் சரி ஆங்கில வழி பள்ளியில் தான் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அதுமாதிரி கேரளாவில் இருக்கிற முஸ்லீமும் ஆங்கில வழி பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம், மகாராஷ்டிராவில் இருக்கிற முஸ்லீம் எல்லாருமே ஆங்கில வழி பள்ளியில் தான் இப்போ அது பெருகி கொண்டே வருகிறது. ஆங்கில மொழி மோகம்தான் இருக்குது. எல்லா தொழிலையும் சரி ஆங்கில மொழி தான் அதுதான் ஆதிக்கம் செலுத்துது. இந்தியாவில் எங்கே போய் நீ தொழில் பண்ணாலும் அங்கே ஆங்கில மொழி தான் ஆதிக்கம் செலுத்துது. அது மாதிரி வாழ்க்கையிலையும் சரி, நம்ம ஒரு பேங்க்கு போகிறோம் அல்லது மக்கள் பேசுகின்ற பேச்சுக்களில் ஆங்கில மொழி தான் நிறைய கலந்துருக்கு. அதனால் ஆங்கில மொழி இப்போது அந்த மண்ணின் மொழி இருக்குல்ல, அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீமுக்கு தாய்மொழி மேலே பற்று கிடையாது, ஆனால் ஆங்கில மொழி மேலே பற்று. மகாராஷ்டிராவில் இருக்கிற முஸ்லீமுக்கு ஆங்கில மொழி மேலே பற்று. அப்போ ஆங்கில மொழி ரீதியாக இவர்கள் ஒன்றிணைகிறார்கள். மத ரீதியாக மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு ஒற்றுமை இப்போ மத ரீதியாக இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தும் பொழுது அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு உதவுகிற மொழியாகத்தான் இந்த ஆங்கில மொழி இருக்கிறது. அது மாதிரி கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு தாய்மொழி பற்று கிடையாது. அது மாதிரி ஒரு கேரளாவில் இருக்கிற முஸ்லீம்கள் அவங்களுக்கும் தாய்மொழி பற்று இருக்காது, ஆங்கில மொழி மீது தான் மோகம் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் ஆங்கில மொழி பற்று, அவங்க பிள்ளைகளை ஆங்கில வழியில் தான் படிக்க வைக்கிறாங்க. அதுமாதிரி மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அந்த தாய்மொழி மேலே பற்று இல்லை, அவர்களுக்கு ஆங்கில மொழி பற்று தான். அதனால் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்களை மத ரீதியாக தங்களை தாங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு அந்த ஆங்கில மொழி தான் உதவுது. ஆங்கில மொழி உதவுவதால் தங்களை மத ரீதியாக ஒன்றுபடுத்த வேண்டும் என்று அவர்களே எதிர்பார்க்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களை மத ரீதியாக ஒன்றுபடுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு உதவுகிற மொழியாக ஆங்கில மொழி மோகம், அதாவது ஆங்கில மொழி இருக்கிறது. அதனால் இந்தியாவில் மத ரீதியாக மக்கள் தங்களை மத ரீதியான ஒற்றுமையை தேடுவதற்கு மத ரீதியான ஒற்றுமையை தான் விரும்புகிறாங்க. மதத்தின் அடிப்படையிலான ஒற்றுமையை தான் இந்தியாவில் உள்ள மக்கள் விரும்புகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஆங்கில மொழி தான் காரணம், ஆங்கில மொழி மோகம்தான் காரணம், ஆங்கில மொழி வழி கல்வி தான் காரணம், தொழிலில் உள்ள ஆங்கில மொழி ஆதிக்கம் தான் காரணம். இங்கே செய்கிற எல்லா தொழிலையும் ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்துகிறது. மக்கள் பேசுகிற பேச்சுகளில் ஆங்கில மொழி கலந்து விட்டது ஏகபோகமாக. அதனால் அப்போது இங்கே மத ரீதியாக ஒற்றுமை ஏற்படக்கூடாது. மத ரீதியாக முஸ்லீம்கள் சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர், இந்துக்கள் பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கில வழி கல்வியை ஒழிச்சு கட்டியாகணும். தாய்மொழியில் கல்வி கொடுத்து விட்டால் அப்போ இங்கே இருக்கிற முஸ்லீமும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீமும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் தமிழ் வழியில் கல்வி கற்பார்கள், கேரளாவில் இருக்கிற முஸ்லீம் கேரளா மொழியில் கல்வி கற்க வேண்டும். அப்போ இவர்கள் எல்லாம் ஒன்றிணைய முடியாது.
அப்போ இவர்களை ஒன்றுபடுத்துவது எது? இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் தான் ஒற்றுமையை உணர முடியும். அப்போ கேரளாவில் முஸ்லீம்கள்கிட்ட போய் நீ பேச முடியாது. ஏன்னா உனக்கு கேரள மொழி தெரியாது. ஆங்கில மொழி இங்கே இல்லைன்னு வரும்போது தான் ஆங்கில மொழி தான் இந்த மத ரீதியான ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கிறது. மத ரீதியாக தாங்கள் அனைவரும் ஒன்று. இது ஒரு முஸ்லீம் ஆகிய நாம் மத ரீதியாக முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த நாம் அனைவருமே, இந்தியாவில் உள்ள முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த நாம் அனைவருமே ஒன்றாக ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னு அவங்க உணர்வதற்கு காரணமே இந்த ஆங்கில மொழி தான். ஏன்னா ஒரு ஒற்றுமைக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மொழி தான் காரணம். இப்போ தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு என்ன காரணம்? தமிழ் மொழி தான் காரணம். அது மாதிரி இப்போ அது மாதிரி முஸ்லீம்களுடைய ஒற்றுமைக்கு என்ன காரணமாக இருக்கும்? அப்போது ஏதாவது ஒரு மொழி தான் காரணம். அந்த மக்களையும் இந்த மக்களையும் தொடர்புபடுத்துவதற்கு என்னது? நீ பேசினா அவன் புரிஞ்சிக்கணும், அவன் பேசினா அப்போ தானே ஒற்றுமை ஏற்படும். நீ பேசினா அவனுக்கு புரியாதுன்னா அப்புறம் எங்கே ஒற்றுமை ஏற்படும்? ஒற்றுமை என்பது அந்த புரிதல் தான். இப்போ நாம் ஏன் கர்நாடகாரங்களோட ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை? அவங்க வேறு மொழி பேசுகிறாங்க, நாம் வேறு மொழி பேசுகிறோம். அதனால தான் கர்நாடக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒற்றுமை என்பது ஏற்படாது. மொழி தான் ஒருத்தரை ஒற்றுமைப்படுத்தும். இப்போ உலகம் முழுக்க எல்லா மக்களும் உலகமயமாக்கல் என்கிற அடிப்படையில் தங்களை ஒன்று என்கிற அந்த உணர்வு ஏன் வருதுன்னா அது ஆங்கில மொழி மயமாக்கமாக இருக்கிறது. ஆங்கில மொழி அப்படிப்பட்ட ஒரு மாயை ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது. இல்லை, அந்த அளவுக்கு உலகம் முழுக்க அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க மொழி அடிப்படையில் ஒன்றுபட்டாலே போதுமானது. அதுக்காக வெறி பிடித்து அலையக்கூடாது. மொழி அடிப்படையில் ஒன்றுபட்டு விட்டு எங்கள் மொழி தான் பெரிது, மற்ற மொழியினர் அவங்கள நீங்கள் அடித்து வீழ்த்துற அந்த மாதிரி ஒரு வெறி பிடித்து அலையக்கூடாது. அவங்கவுங்க மொழியை மதிச்சுட்டு அதுபோல் மற்ற மொழியினரும் மனுஷங்க தான் அப்படின்னு நினச்சாலே போதுமானது. மனுஷங்க அந்த வகையில் பிறரை மதிக்க தெரிந்தாலே போதுமானது. உலகம் முழுக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கு இருக்கிறவங்க தாய்மொழியெல்லாம் மறந்துட்டு ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலம் மட்டும்தான் அந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த வாதம் ரொம்பவும் தவறானது. அது ரொம்ப சிரமமானது. அது முடியாத ஒரு காரியம். அது கல்வி இதெல்லாம் ரொம்ப கடினமானதாக மாற்றிவிடும். கல்வி, தொழில் செய்கிறது எல்லாத்தையும் கடினமானதாக மாற்றிவிடும். அப்போது மத ரீதியாக இந்த மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு இந்த ஆங்கில மொழி காரணமாக இருக்கிறது. இங்கே இருக்கிற முஸ்லீமும் சரி, மகாராஷ்டிராவில் இருக்கிற முஸ்லீமும் சரி ஆங்கில வழி பள்ளியில் கல்வி கற்பதால் முஸ்லீம் என்ன செய்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் அனைவரும் மத ரீதியாக ஒன்றுபடுவதற்கு ஆங்கில மொழி ஒரு காரணமாக இருக்கிறது. மத ரீதியாக அவர்கள் ஒன்றுபடுவதற்கு காரணமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மத ரீதியாக இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் மத ரீதியாக அவர்களை ஒன்றுபடுத்துகிறது எதுனா அந்த ஆங்கில மொழி. பேசிக்கலாம். நீ இங்கேருந்து இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் ஒருவர் தொடர்புபடுத்தி கொள்ளலாம். ஏன்னா காரணம் ஆங்கில மொழி ஒரு காரணமாக இருக்குது. நீ தாய்மொழி வழியில் முழுக்க தாய்மொழி வழியில் கல்வி கற்றால் நீ எப்படி இங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவரோட நீ எப்படி பேசுவ? அப்போ ஏன்னா அவங்க வேறு மொழி பேசுவாங்க, அவங்க ஹிந்தி பேசுவாங்க, நீ தமிழ் பேசுகிற. முழுக்க நீ தமிழில் பாடம் கற்றுக்கிற, அவன் முழுக்க ஹிந்தியில் கற்றுக்கிறான். நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீனும் கிறிஸ்தவன் அவனும் கிறிஸ்தவன்னா நீ ரெண்டு பேரும் எப்படி பேசிக்க முடியாது. அப்போ நீ எதன் அடிப்படையில் ஒன்றுபடுவ? உன்னை ஒன்றுபடுத்துறது எதுவாக இருக்கும்? நீ யார் கூட பேச முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் அவங்க எந்த மதத்தினரை சார்ந்தவராக இருந்தாலும், அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் நீ அவங்கக்கிட்ட பேசுவ. காரணம் என்னது? மொழி தான் உன்னை ஒன்றுபடுத்துது. மொழி தான் நீ அவர்களோடு பேசுவதற்கு காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மதத்தினரும் இருப்பாங்க, சீக்கிய மதத்தினர் கூட இருப்பாங்க, ஒரு சேட்டுகள் கூட இருப்பாங்க, சேட்டு புத்த மகாவீரர் மதத்தினர் கூட இருப்பாங்க. ஆனால் இவர்கள் அனைவருமே இங்கே தமிழ் மொழியில் கல்வி கற்றார்களே, ஆனால் இவர்கள் அனைவருமே பேசிக்கொள்ள முடியும், ஒன்றுபட்டவர்களாகிவிட. அப்போ இவர்களை ஒன்றுபடுத்துவது எது? தமிழ் மொழி தான் ஒன்றுபடுத்துது. மதம் ஒன்றுபடுத்துகிறது அப்படின்னு சொன்னால் நீ தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முஸ்லீமோட நீ பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா உனக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. ரெண்டு பேருமே பேச முடியும். நீ மதம் ஒன்றாக இருந்தாலும் ஆனால் ஒன்றால் ஒற்றுமையாக இருக்க முடியாது, அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது. காரணம் மொழி உன்னை தடுக்கிறது. அப்போ மொழி ரீதியான கணக்கெடுப்பு தான் சரியானது. மொழி ரீதியாகத்தான் ஒருவரை சிறுபான்மையினர் ஒருத்தர் பெரும்பான்மையினர் என்று நாம் கூற வேண்டும். இந்துக்கள் என்கிற அடிப்படையில் இந்துக்கள் பெரும்பான்மையினர்னு ஏன் சொல்கிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்க செய்கிற தொழிலையும் ஆங்கில ஆதிக்கம் இருக்கிறது. இங்கே இருக்கிற வாழ்க்கை முறையிலையும் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆங்கிலம் கலந்து விட்டது பேசுகிற மொழியில். அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு இந்துவும் ஆங்கில மொழி வழியில் தான் கல்வி கற்கிறான்.
காஷ்மீரில் இருக்கிற ஒரு இந்துவும் ஆங்கில மொழி வழியில் தான் கல்வி. அதனால் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எந்த இந்துவோடையும், எந்த மாநிலத்தில் பிறந்த ஒரு இந்துவோடையும் நீ பேசிக்கலாம், தொடர்பு கொள்ளலாம். அதற்கு எது வழி செய்கிறது? இந்த ஆங்கில மொழி வழி செய்கிறது. அதனால் அவங்க தாய்மொழி வழியாக தங்களை பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என மதிப்பிடுவதற்காக அவர்களுக்கு இந்த மத ரீதியாக நாங்கள் அனைவருமே இந்தியாவில் உள்ள அனைத்து இந்துக்களும் ஒன்று, இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் ஒன்று, இந்தியாவில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்று அப்படின்னு அவங்க முடிவு கட்டுறதுக்கு இந்த ஆங்கில மொழி வழி கல்வி ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் அந்தந்த மாநிலத்துக்காரங்க அந்தந்த மாநில மொழியில் மட்டும்தான் படிக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், பிற மொழி கலக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிப்பாக நடைமுறை வச்சுட்டா, அப்போ தமிழ்நாட்டில் 3 மதத்தினரும் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள். ஆனால் இவர்கள் எல்லாருமே பேசிக்கொள்வார்கள். இவர்களை எல்லாருமே ஒன்றிணைக்கிற ஒரு மொழியாக அந்த தமிழ் மொழி தான் இருக்கும். அது மாதிரி கேரளாவிலேயும் 3 மதத்தினர் இருப்பாங்க. அவர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மொழி. அங்கேயும் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, இந்துக்கள் இருப்பாங்க, முஸ்லீம்கள் இருப்பாங்க. ஆனால் அவர்களை அனைவரையும் ஒருங்கிணைக்கிற மொழியாக அந்த கேரளா மொழி இருக்கும், மலையாள மொழி இருக்கும். ஆனால் கேரளாவில் உள்ள முஸ்லீம் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீமோடு பேச முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீமுக்கு மலையாளம் தெரியாது, மலையாளத்தில் உள்ள முஸ்லீமுக்கு தமிழ் தெரியாது. அதனால் இவர்கள் இருவரையும் பிரிக்கிறது எது? மொழி தெரியாது. அந்தந்த மொழி அவங்கவுங்க தாய்மொழி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு இடையே ஒரு பிரிவை ஏற்படுத்துவது அந்த மதம் என்பது ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. மொழி தான் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும், ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மத ரீதியாக நீங்கள் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினருங்கிறீங்க. மதத்திலே எனக்கு நம்பிக்கை இல்லை, மதத்தில் இப்போ நான் சாதி மதத்திலிருந்து விடுபட்டவன் அப்படிங்கிற ஒரு சான்றிதழை பெற்றுவிட்டேன், சாதி மதத்தில் இல்லாதவன் என்கிற சான்றிதழை நிறைய பேர் பெற்றுட்டாங்க. அதற்கு ஒரு எளிய நடைமுறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சாதி மதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு நடைமுறை அந்த மாதிரி ஒரு சான்றிதழ் பெறுகிற ஒரு நடைமுறை இங்கு வந்து விட்டது என்றால், நிறைய பேர் அந்த சான்றிதழை வாங்கிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் மதத்தின் ரீதியாக இவர்கள் சிறுபான்மையினர் அவர்கள் பெரும்பான்மையினர்னு எப்படி கணக்கிடுவீங்க? அப்போ மதம் இல்லாதவர் தான் இந்த இந்திய நாட்டில். அப்பவும் ஒரு கணக்கீடு வரும். மதத்தில் இல்லாதவர்கள், மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இந்தியாவில் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பும் அங்கே வரும். அதனால் அந்த கணக்கெடுப்பிற்கும் சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பையும் நம்ம அப்படிங்கிற ஒரு சான்றிதழையும் மக்களுக்கு கொடுத்து, அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க சாதி மதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதற்கான சான்றிதழையும் கொடுத்து அப்போ அதன் அடிப்படையிலையும் இவங்களை கணக்கிடணும். அதனால் இருந்தாலும் அதை விட்டுருவோம் நம்ம. அப்போ மத ரீதியாக ஒருத்தர் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்னு சொல்வதற்கு எது காரணமாக இருக்குது? இந்த ஆங்கில மொழி மோகம்தான், ஆங்கில மொழி வழி கல்வி தான் காரணமாக இருக்கிறது. இங்கில் உள்ள முஸ்லீமும் டெல்லியில் உள்ள முஸ்லீமும் தங்களை முஸ்லீமாக தாங்கள் இருவருமே ஒன்று என கருதுவதற்கு என்ன காரணம்? அந்த ஆங்கில மொழி தான் காரணமாக இருக்கிறது. ஏன்னா இவங்க பிள்ளையும் ஆங்கில வழி கல்வி தான் படிக்கிறாங்க, அவங்களும் ஆங்கில வழி கல்வி தான் படிக்கிறாங்க. அவங்க செய்கிற தொழிலையும் ஆங்கில மொழி ஆதிக்கம் இருக்குது. இவங்க செய்கிற தமிழ்நாட்டில் உள்ள செய்கிற ஒரு முஸ்லீம் செய்கிற தொழிலையும் ஆங்கில மொழியோட ஆதிக்கம் இருக்குது. ஆங்கில மொழி தெரியாமல் இந்தியாவில் எங்கேயுமே நீ தொழில் செய்ய முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு காய்கறி வியாபாரம் வேணாலும் படிக்கலாம், ஒரு கடைநிலை தொழிலை வேணாலும் நீ பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மேலே ஒரு அலுவலகம் வச்சு கொஞ்சம் தொழில் வேணும், அப்போ நீ பண்ணவே முடியாது. ஆங்கில மொழி தெரிஞ்சால் தான் ஒன்று. அதனால் மொழி ஏன் மதத்தின் அடிப்படையில் மக்களை ஒன்றிணைக்கிறார்கள், கணக்கிடுகிறார்கள், இவர்கள் சிறுபான்மையினரா பெரும்பான்மையினரா என கணக்கிடுவதற்கு காரணமே ஆங்கில மொழி ஆதிக்கம்தான் காரணம். இந்தியாவில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்கிற ஒரு மொழியாக இந்தியர் என்கிற உணர்வு வர்றதுக்கு, இப்போ இந்தியா தான் அந்த என்னுடைய நாடுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கவுங்க கேரளா இப்போ தாய்மொழி மேலே பற்று இல்லை. இந்தியர் என்கிற உணர்வுக்கே என்ன காரணம் தெரியுமா? அந்த ஆங்கிலம்தான் காரணம். அவங்கவுங்க இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க தாய்மொழியில் கல்வி கட்டாருன்னு வச்சுக்கோங்க, முழுக்க இப்போ ஜப்பான்காரங்க எப்படி கல்வி கற்கிறாங்க? ஜப்பான்காரங்க எப்படி கல்வி கற்கிறாங்க? அவங்க மொழியில் மட்டும்தான் கல்வி கற்கிறாங்க, அவங்க மொழியில் தான் பேசுவாங்க. மற்ற மொழிக்காரங்கிட்டலாம் அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, பேச விரும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சீனாக்காரங்கன்னா சீன மொழி மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் மொழி மட்டும்தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுமாதிரி கேரளாக்காரங்க கேரள மொழி மட்டும்தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுமாதிரி கர்நாடகாரங்க அவங்க கர்நாடக மொழியை மட்டும்தான் பேசுகிறாங்க, படிக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்தியாங்கிற உணர்வே வராது. இந்தியாங்கிறது வெறும் ஒருங்கிணைக்கிற ஒரு திட்டம், ஒரு அமைப்பு, அவ்வளோதான். இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு.
இந்தியருங்கிற உணர்வு யாருக்குமே வந்து வராது. தமிழர்களுக்கு தமிழர் என்கிற உணர்வு தான் வரும். இந்தியாங்கிற உணர்வை தான் நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு தமிழருங்கிற உணர்வை நாம் தூக்கி பிடிக்கிறது இல்லை. ஒரு சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, இப்போல்லாம் நம்ம வந்து கொடியேற்றுறோம், இந்திய தேசிய கொடியை ஏற்றி நம்மலாம் இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிறோமே. எதுக்கு? என்ன காரணம்? நமக்கு தாய்மொழி உணர்வு இல்லை. நம்மளை எல்லாம் இந்தியர் என்று ஒருங்கிணைப்பதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஆங்கில மொழி தான் காரணமாக இருக்கிறது. இப்போ வர இந்திய வேற கொண்டு வராங்க. அதன் மூலம் வந்து இந்த தாய்மொழி உணர்வு இந்திய வேற திணிக்கிறாங்க. 3வது மொழி அப்படின்னு ஒரு கருத்தை பரப்புகிறாங்க. அல்லது இந்தியாவின் மொழி இந்தி அப்படின்னு பரப்பி அந்த தாய்மொழி உணர்வை மழுங்கடித்து இந்தியாங்கிற அந்த உணர்வை வந்து அதிகப்படுத்த பார்க்குறாங்க. அதனால் ஆங்கில மொழி தான் வந்து இந்தியர் என்கிற உணர்வுக்கும் காரணம், அந்த தாய்மொழி மீது பற்று இல்லாமல் போகிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கிறது. அது மதத்தின் அடிப்படையில் இந்த மக்களை கணக்கிடுவதற்கு இவர்கள் சிறுபான்மையினர், இவர்கள் பெரும்பான்மையினர் என கணக்கிடுவதற்கு ஆங்கிலம்தான் காரணமாக இருக்கிறது. இந்தியாங்கிற உணர்வு வரும்போது தான், இந்தியா தான் என்னுடைய நாடு அப்படிங்கிற உணர்வு வரும்போது தான், அப்போ இந்தியாவில் வந்து யாரை சிறுபான்மையினர்னு சொல்லுவீங்க? மதத்தின் அடிப்படையில் இவர்கள் இந்துக்கள் பெரும்பான்மையினர், முஸ்லீம்கள் சிறுபான்மையினர். இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் யார் சிறுபான்மையினர்? இந்துக்கள் பெரும்பான்மையினர், முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்லாம் சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம்ல தமிழ்நாட்டுக்குள்ளே. அதே மாதிரி இப்போ தமிழ்நாடுங்கிற அந்த உணர்வுலாம் இல்லாமல் போனதுனால இந்தியாங்கிற உணர்வு தான் இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. நாமெல்லாம் இந்தியர்கள், இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், நமது நாடு இந்தியா அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இப்போ இங்கே இருக்கிறதுனால மத ரீதியாக. அப்போ இந்தியாவில் யார் அதிகமாக இருக்காங்க? முஸ்லீம்கள் அதிகமாக, முஸ்லீம்கள் சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர், இந்துக்கள் பெரும்பான்மையினர் அப்படிங்கிற அந்த மதிப்பீடு என்பது இங்கு வருகிறது. அதனால் இந்தியாங்கிற உணர்வும் இந்த மத ரீதியாக வந்து கணக்கெடுக்கிற அந்த உணர்வும் ரெண்டும் ஒன்று தான். மத ரீதியாக எப்படி மக்களை வந்து ஒன்றுபடுத்த நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது, அது மாதிரி இந்தியா என்கிற அந்த உணர்வு அடிப்படையில் மக்களை ஒன்றுபடுத்த முயற்சி செய்யக்கூடாது. அது வந்து இங்கே இருக்கிற மத வன்முறைகளெல்லாம் கட்டி காக்கிற ஒரு அமைப்பு தான் அந்த இந்தியாங்கிற உணர்வு மேலவங்க உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அந்த இந்தியாவுக்குள்ள மக்கள் மத ரீதியாக ஒன்றுபடுவதற்கு மட்டும்தான் அது வழி செய்யும். அதனால் வந்து ஆங்கில மொழி ஆதிக்கத்தை வந்து முற்றிலும் நீங்கள் நீக்குவீர்களே ஆனால் அப்போ தான் வந்து இங்கே இந்தியாங்கிறது வந்து அங்கே தனித்தனி மாநிலம் எல்லாம் ஒரு தனித்தனி நாடாக கூட போகிறதுக்கு தீவிரமாக இருக்கும். ஆனால் முன்னேறுவாங்க, மக்கள் அமைதியாக இருப்பாங்க, மக்கள் அனைவரும் கல்வி கற்பது எல்லாமே. ஒரு இந்தியாங்கிறது இந்திய நாடு அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து ஒரு அமைப்பு தேவைப்படும். இந்தியாவை வந்து நாடு கிடையாது, ஒன்றியம். ஒரு இனி தமிழ்நாடு தான் தமிழ்நாடு, கர்நாடகாங்கிறது ஒரு நாடு. அப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வைக்கணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் வைக்கணும். ஆனால் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு நமக்கு தேவை தான். ஒரு பாதுகாப்பிற்காக ஒரு இராணுவமாக அதில் வந்து ஒரு சமமான ஒரு பங்கீடு இருக்கணும். இராணுவத்தில் வந்து அவர்களுடைய மக்கள் தொகை எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா அத்தனை பர்சன்டேஜ் இராணுவ வீரர்கள் வந்து அந்த இந்திய இராணுவத்தில் இருக்கணும். இந்தியாங்கிற இராணுவத்தில் அவருடைய மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இந்தியாவிலோட மக்கள் தொகையில் வந்து தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை சதவீத இராணுவ வீரர்கள் வந்து அத்தனை சதவீதம், அதாவது இராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு எண்ணிக்கை வச்சுருப்பாங்க. இப்போ மொத்தம் 1,00,000 இராணுவ வீரர்கள் இருக்கான்னு வைங்க. அப்போ இந்தியாவோட மக்கள் தொகை வந்து இந்தியாவின் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து ஒரு கணக்கு ஒரு 10% வச்சுக்கோ. அப்போ 10% இராணுவ வீரர்கள் இந்த இந்திய இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற வேண்டும். இப்போ உத்தரப்பிரதேசம்லாம் கொஞ்சம் பெரிய ஸ்டேட் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 15% பேர் இருக்காங்கன்னா 15% இராணுவ வீரர்கள் வந்து இந்திய இராணுவத்தில் இடம்பெற வேண்டும். இந்த மாதிரி இதில் வந்து யாருமே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அந்த மாநிலத்துக்காரங்க நிறைய இராணுவ வீரர்களாக இருக்காங்க, நிறைய போஸ்டிங்கை வாங்கிடுறாங்க அப்படின்லாம் அப்படி அந்த இதுவே இருக்கக்கூடாது. கேரளாக்காரங்க வந்து இந்தியாவில் வந்து 3% பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 3% இராணுவ வீரர்கள் வந்து அந்த இந்திய இராணுவத்தில் இருக்கணும். இப்போ அப்போ வந்து இந்தியாங்கிறது ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு ஒற்றுமையாக. நமக்கு ஒரு ஒற்றுமை என்பது இப்போ ஒவ்வொரு நாட்டு வீரர்களும் தங்களுக்காக இராணுவத்தை உருவாக்கிட்டு இருக்க முடியாது. கப்பல் படை, தரைப்படை, விமானப்படை இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு மாநிலத்துக்காரங்களும். இந்தியாங்கிற தமிழ்நாடு தனி நாடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு தனி நாடாக இருக்குது. அப்புறம் வந்து
கேரளா தனிநாடாக இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் இராணுவத்தை உருவாக்கிக்கிட்டு எல்லையில் நிறுத்திக்கிட்டு எல்லையில் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு இந்தியாங்கிறத ஒரு பெரிய நாடாக வச்சுக்கிட்டு நாடுன்னெலாம் இல்லாமல் ஒன்றியமாக வைத்துக்கொண்டு இந்திய இராணுவம் அப்படிங்கிறது என்னது, இந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அந்த இராணுவத்தில் இடம்பெற வேண்டும். எப்படி இந்தியாவாக நாம் வந்து அது மாதிரி இந்தியாவுக்குன்னு பொதுவாக ஒரு விஞ்ஞானமாக விண்வெளித்துறையாக இந்திய விண்வெளித்துறை, இந்திய ஒன்றியத்தின் விண்வெளித்துறை அப்படின்னா அதுலேயும் வந்து இந்த பர்சன்டேஜ் வைஸு எல்லா மாநிலத்தவர்களையும் பங்கெடுக்க வைக்க வேண்டும். 10% தமிழ்நாட்டு மக்கள் 10% பேர் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாடு அந்த விண்வெளித்துறையில் இடம்பெறுகிற அந்த விஞ்ஞானிகளோட எண்ணிக்கையும் 10% இருக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து போகிற அந்த விஞ்ஞானிகளுடைய எண்ணிக்கையும் 10% இருக்கணும். இதில் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் விஞ்ஞானிகள் அதிகமாக இருக்காங்க, அப்போ வந்து மற்ற மாநிலத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போ இந்த விகிதாச்சாரத்தை கரெக்டாக பராமரித்தா யாருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படாமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்கும். இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கே வந்து இந்தியா வலிமையாக இருக்கிறதுக்கே இராணுவத்தில் எங்கள் மாநிலத்துக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் இந்தியா வலிமையாக இருக்குது. இந்த மாதிரி கருத்து வரவே கூடாது. அந்த சதவீத அடிப்படையில் இடஒதுக்கீடு. இப்போ புதுசாக ஆள் எடுக்கணும், ஒரு 10 இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த 10 பேரில் வந்து யார் இடம்பெற வேண்டும்? உத்தரப்பிரதேசத்துலேருந்து 2 பேர் வரணும், அவங்களுக்கு தான் அந்த இடம் காலியாக இருக்குது. தமிழ்நாட்டுக்காரங்க 3 பேர் வர வேண்டியிருக்கு, அதில் ஒருத்தர் வர வேண்டியிருக்கு. கேரளாக்காரங்களுக்கு இப்போ வந்து அவங்க ஃபில்லாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தரை ஃபில்லப் பண்ணும்போது, ஒருத்தரை நியமிக்கும் போது அந்த மாதிரி தான் நியமிக்கணும். கப்பல் படையாக அதில் இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இத்தனை சதவீதம் பேர் இருக்கணும், ஆந்திராக்காரங்க இத்தனை சதவீதம் இருக்கணும், அது மட்டும் தான் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். யாருமே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அந்த மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் வாங்குறதும் இந்த மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் வாங்குறதும் அந்த மாதிரி மாநில இடஒதுக்கீடு என்பது மாநிலத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சாதி அடிப்படையில் இங்கே இடஒதுக்கீடு கடைபிடிக்கிறாங்களா, அதை தவிர்த்து விட்டு சாதியெல்லாம் ஒழித்து விட்டு மாநில அடிப்படையில் இந்தியா என்கிற அந்த ஒன்றியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மாநில அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடை வந்து இந்தியாவுக்குன்னு பொதுவான துறைகள்லாம் இது விண்வெளித்துறை, அப்புறம் பாதுகாப்புத்துறை, கப்பல் படை, தரைப்படை, விமானப்படை, அப்புறம் அந்த மாதிரி விமான நிலையங்கள் அப்படின்லாம் இருக்கும்போது அந்தந்த மாநிலத்தில் உள்ள விமான நிலையங்கள் அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு மாநிலங்களாக இருந்து எப்படி ஒற்றுமையாக இருப்பது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மொழி அடிப்படையில் தான் அவர்கள் வந்து மொழி அடிப்படையில் இந்தியாவில் அந்தந்த மாநிலம் வந்து அந்தந்த தனித்தனியாக அவங்க தாய்மொழியில் கற்றுக்கொண்டால் மொழி அடிப்படையில் கூட இந்தியாவில் வந்து யாரையும் நீங்கள் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்னு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க மாநிலத்துக்காரங்க அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது அவங்கவுங்க அப்போது நீங்கள் வந்து கேரளாக்காரங்க சிறுபான்மையினர் அப்படின்னு ஏன் சொன்னீங்க? இந்தியாங்கிறது ஒரு நாடுங்கிற உணர்வு வரும்போது தான் கேரளாக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஹிந்தி பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா இந்தியாங்கிறது ஒரு நாடுன்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்போது ஜப்பான்காரங்க சிறுபான்மையினர் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா ஜப்பான் நாடு சின்னதாக தான் இருக்குது, சீனாக்காரங்க பெரும்பான்மையினர் அப்படின்னு உலகளவில் யாரும் சொல்லிகிட்டு இருக்காங்களே. பெரிய நாடு சீனானா பெரிய நாடு, ரஷ்யானா பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படின்னு யாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது. காரணம் இந்தியாங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வந்து இந்தியாவில் உள்ள வந்து இந்த மதத்தினர் அப்போ சிறுபான்மையினர் பெரும்பான்மை என்று மதிப்பிடுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்தந்த மாநிலத்துக்காரங்க முழுக்க அவங்க தாய்மொழியிலே படிக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு பிற மாநிலத்தில் பேசுகிற மொழி தெரியாது. பிற மாநிலத்தோடு தொடர்பு கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு மொழி, ஒரு இணைப்பு மொழியாக எதுவுமே தெரிஞ்சிக்கல அப்படின்னா அதனால் என்ன பிரச்சனை? யார் தொடர்பு? எல்லாருமா பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மாநிலத்தில் உள்ள அத்தனை மக்களுமா இன்னொரு மாநிலத்தோட மக்களோட பேசிகிட்டு இருக்க போகிறாங்க? அந்த அலுவலக ரீதியாக ஒரு மாநிலத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் இன்னொரு மாநிலத்தோடு தொடர்பு அவர்கள் மட்டும்தான் அந்த இணைப்பு மொழியை கற்றுக்கணும். இணைப்பு மொழியாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கணும். அப்போ வேணால் இதை ஆங்கிலம் அவங்க தான் அந்த ஆங்கிலத்தை ஏதோ ஒரு 10-15 அதிகாரிகள், ஒரு 100 அதிகாரிகள் தான் வந்து ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் தொடர்பு கொள்வதற்கு அல்லது அந்த பக்கத்து மாநிலத்தை பேசுகிற மொழியவே கற்றுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ளவங்க கேரளாவோட தொடர்பு கொள்ள அந்த அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்க கேரளா மொழியை தெரிஞ்சுக்கலாம். கேரளாவில் உள்ளவங்க தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதுக்கு இன்னொரு மொழி? இவர்களோட இணைப்பு மொழின்னு ஏன் இன்னொரு மொழி? இப்போ கேரளாக்காரங்க இருக்காங்க, கேரளா மக்கள் இருக்காங்க, தமிழக மக்கள் இருக்காங்க.
இவர்களுக்கான இணைப்பு மொழி தமிழக மக்கள் அத்தனை பேரும் கேரள மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை. கேரள மக்கள் அனைவரும் தமிழக மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை. அப்போது இவர்கள் அந்த மாநிலத்தின் பார்டரில் எல்லையில் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க தான் இன்னொரு மாநில அரசோடு தொடர்பு கொள்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேரள மாநிலத்தோடு தொடர்பு கொள்கிற அந்த அதிகாரிகள் கேரள மொழியை தெரிந்து கொண்டால் போதுமானது. கேரள மொழியை கற்றுக்கோ. அது மாதிரி கேரள அந்த மாநில அதிகாரிகள் இருக்காங்களா, தமிழ்நாட்டோடு தொடர்பு கொள்கிற அந்த துறை அந்த பணி வகிக்கிற அந்த அதிகாரிகள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது எதுக்கு இன்னொரு மொழியை மூணாவது யாருக்குமே தெரியும் இன்னொரு மொழியை ஏன் நீ கற்றுக்கிற? அது மாதிரி கர்நாடக மக்களோடு தொடர்பு கொள்கிற அந்த தமிழக அதிகாரிகள் இருக்காங்களா, கர்நாடக அரசோடு தொடர்பு கொள்கிற தமிழக அதிகாரிகள் அவங்க கன்னட மொழியை கற்றுக்கோ. அந்த வேலைக்கு நீ போகணுமா, அந்த மொழி தெரிஞ்சால் நீ அந்த வேலைக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியை நீ கற்றுக்கோ. அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். அதனால் மொழி ரீதியாக தான் மக்களை கணக்கெடுக்க வேண்டும். மத ரீதியாக கணக்கெடுப்பதற்கு இந்த ஆங்கில மொழி தான் காரணமாக இருக்கிறது. ஆங்கில மொழி வழிக்கல்வி தான் காரணமாக இருக்கிறது. தாய்மொழி வழியாக முழுக்க நம்ம கல்வி கற்றோமே. ஆனால் அப்போ மத ரீதியாக மக்கள் ஒன்றுபடுவது இங்கே இல்லாமல் போய் மொழி ரீதியாக ஒன்றுபட ஆரம்பித்து விடுவார்கள்.